ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்எம் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் உள்ள மேகி தாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா காய் வேக வைக்கும்போது அதில் நம்ம உப்பு போட்டுட்டோம். மசாலாலையும் உப்பு இருக்குங்கிறதுனால அதுக்கு மட்டும் போட்டால் போதும். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி, கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மசாலா, மேகியில் உள்ள மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக கரம் மசாலா, கறி மசாலா சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்துடும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மேகி ஆட் பண்ணிக்கலாம். உடச்சி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேக்கெட் எடுத்திருக்கேங்க. சின்ன பேக்கெட்டில் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்லாங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மேகி போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்து வருங்க. அடுப்பை சிம்லையே வச்சு கொஞ்சம் வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும். அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க, சீக்கிரம் தண்ணி வற்றிடும். கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி வற்றி வந்திருக்குங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா சூப்பரான மேகி ரெடி ஆகிடும். உண்மையிலேயே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்கங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. நல்லா வற்றி வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.